வணக்கம். இது தலைவர்களின் தகுதி. மக்களவைத் தேர்தல் நெருங்கியுள்ள தருணத்தில் தேர்தல் களத்தை தீர்மானிக்கும் அரசியல் தலைவர்கள் குறித்து அலசுகிறது இந்த அரை மணி நேர செய்தி தொகுப்பு. இன்று நாம் பார்க்கவிருப்பவர் மோடி. அண்மை காலங்களில் இந்த அளவிற்கு வேறு எந்த தலைவராவது பேசுபொருள் ஆகியிருப்பாரா என்றால் இல்லை. முதலில் பார்க்கலாம் அவரது பயோடேட்டா. குஜராத்தில் மேசனா மாவட்டம் வட்நகரில் 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி பிறந்தவர் நரேந்திர மோடி. அவரது முழு பெயர் தாமோதரதாஸ் முல்சந்த் தாஸ் மோடி. தாயார் ஹிராபென், தந்தை தாமோதரதாஸ் மோடி. ரயில் நிலையத்தில் தேநீர் கடை நடத்திய தந்தைக்கு பள்ளி பருவத்திலேயே உதவினார் மோடி. 8 வயதிலேயே RSS அமைப்பில் உறுப்பினரானார். பின்னர் ABVP எனப்படும் மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்யா பரிஷத்தில் சேர்ந்து அக்குழுவின் தலைவராகவும் உயர்ந்தார். இளமையில் வறுமையின் பிடியில் வாழ்ந்தாலும் அதை கண்டு துவளாமல் செயல்பட்டார். 40க்கு 12 அடி பரப்புடைய மிகச்சிறிய வீட்டில் 8 பேர் கொண்ட மோடியின் குடும்பம் வசித்தது. படிப்பில் சுமாராக இருந்தாலும் எதிரிகளை வீழ்த்தும் கலையை மிக இளம் வயதிலேயே அவர் கற்றுத் தேர்ந்திருந்தார். வட்நகரில் உள்ள உயர்நிலை பள்ளியில் பயின்ற போது கபடி போட்டியில் சிம்ம சொப்பனமாக விளங்கிய எதிரணியை வீழ்த்த முடியாமல் மோடியின் அணி திணறியது. உடனே வயதில் மூத்த மாணவர்களின் ஆட்ட நுணுக்கத்தை கூர்ந்து கவனித்து அதை தன் அணியினருக்கும் கற்றுக் கொடுத்தார் மோடி. முடிவில் சிறுவன் மோடியின் அணி வெற்றி பெற்றது. நகர்ப்புற நடுத்தர வகுப்பு மக்களின் கட்சி என பெயரெடுத்திருந்த பாஜகவில் மற்ற கட்சிகளின் சமூக நீதி கொள்கைகளை சேர்த்து வெற்றி பெறச் செய்ததற்கு அந்த கபடி போட்டியை உதாரணமாக கூறுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள். டெலிகஞ்சி எனப்படும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மோடி சிறுவயதில் தான் பார்த்த தீண்டாமை கொடுமையை அடிப்படையாக வைத்து நாடகத்தை தயாரித்து அரங்கேற்றினார். அம்பேத்கரை போற்றியவர் என்பதால் குஜராத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் ஆதரவை கணிசமாக பெற்றிருந்தார். சிறு வயதிலேயே தைரியசாலியாக அறியப்பட்ட மோடி முதலைகளை பிடித்து சேட்டை செய்பவராக இருந்தார். வீட்டுக்கு முதலை குட்டியை எடுத்து வந்த போது தாய் திட்டிய பிறகு ஏரியில் விட்டார். முதலைகள் நிறைந்த ஏரியில் நீந்தி ஏரியின் நடுவில் உள்ள கோவிலில் கொடியை நட்டு திரும்பிய நெஞ்சுறுதி மிக்கவர். உடை அணிவதில் மிகுந்த அக்கறை செலுத்தும் மோடி சிறுவயதில் கசங்கிய உடையை தலையணைக்கு அடியில் வைத்து படுப்பது வழக்கம். காலையில் எழுந்ததும் வெந்நீர் உள்ள பாத்திரத்தை வைத்து சட்டையை இஸ்திரி செய்து அணிவாராம். ஆடை அணிவதில் இன்றளவும் அதீத ஆர்வம் தொடர சிறுவயது பழக்கமே காரணம். மோடியின் மனைவியின் பெயர் யசோதா பென். பெற்றோர் பார்த்து வைத்த திருமணம். எனினும் மனைவியுடன் அவர் சேர்ந்து வாழவில்லை. 3 சகோதரர்கள் உள்ளனர். ஒருவர் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை அதிகாரி, மற்றொருவர் கடை நடத்துகிறார், மூன்றாமவர் குஜராத் செய்தித்துறையில் பணியாற்றுகிறார். சிறு வயதில் ரயில் நிலையத்தில் தந்தையின் தேநீர் கடையில் அதிக நேரத்தை செலவிட்டதாலோ என்னவோ ரயில்வே துறையின் மீது நரேந்திர மோடிக்கு தனி ஈர்ப்பு ஏற்பட்டது. அதனால்தான் பழங்கால உட்கட்டமைப்பை கொண்ட ரயில்வே துறையை சீரமைக்க பிரதமர் மோடி பெரிதும் ஆர்வம் காட்டினார். வட்நகர் ரயில் நிலையத்திற்கு வரும் நாட்டின் பல்வேறு தரப்பு மக்களை சந்திப்பதே தனக்கு மிகவும் பிடித்தமான விஷயமாக இருந்ததாகவும் அவ்வாறாகவே இந்தி மொழியை தான் கற்றுக்கொண்டதாகவும் மோடி ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். பம்பாய் எனும் கனவு நகரை வாழ்நாளில் ஒருமுறையாவது பார்த்துவிட மாட்டோமா என்ற வேட்கை ஏற்பட்டதாக கூறியிருந்தார். இன்று ஒரு நாடு கூட விடாமல் வலம் வந்து கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடியின் அரசியல் வளர்ச்சி என்பது அபரிவிதமானது. தோல்விகளையே சந்திக்காமல் பிரதமரானவர். அவருடைய அரசியல் வரலாற்றை தற்போது பார்ப்போம். பாஜகவில் வாஜ்பாய்க்கு பிறகு கரிஷ்மெட்டிக் எனும் வசீகரமிக்க தலைவராக மோடி விளங்குகிறார். மோடி இந்த ஒற்றை வார்த்தைதான் பாஜகவை அறுதி பெரும்பான்மையுடன் மத்தியில் கடந்த 2014ஆம் ஆண்டில் ஆட்சியில் அமர்த்தியது. பிரதமர் மோடியின் பின்னணியை ஆராய்ந்தால் அவரது வளர்ச்சி பிரமிப்பூட்டக்கூடியதாகும். பாஜகவில் பழம் தின்று கொட்டை போட்ட LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்களே எட்ட முடியாத அரசியல் உச்சத்தை மோடி தொட்டது பிரமிப்பூட்டக்கூடியதாகும். கடின உழைப்புடன் உச்சாணி கொம்பை எட்டியவர் மோடி. சிறு வயதிலேயே RSS அமைப்பில் உறுப்பினரான மோடி பின்னாளில் குஜராத்தில் ABVPயின் தலைமை பொறுப்பை ஏற்றார். கல்லூரியில் படித்த போது தீவிர RSS பிரச்சாரகராக மாறினார். அரசியல் அறிவியல் முதுகலை பாடப்பிரிவில் பயின்றுள்ளார்.
நெருக்கடி நிலையை இந்திரா 1975 அமல்படுத்திய போது அத்வானிக்கு மோடி நெருக்கமானார். மோடியின் துடிப்பான செயல்பாடுகள் அத்வானிக்கு பிடித்திருந்தது. அவரது சிஷ்ய பிள்ளையானார் மோடி. பின்னாளில் பிரதமராகும் வாய்ப்பை சிஷ்யனிடம் பறிகொடுக்க போகிறோம் என்று அப்போது அத்வானி அறிந்திருக்கவில்லை. பாஜகவையும் அத்வானியையும் ஒரு சேர உச்சத்துக்கு கொண்டு சென்ற ரத யாத்திரையில் மோடி தீவிர பங்கெடுத்தார். மோடியை சில மாநிலங்களின் தேர்தல் பொறுப்பாளராக்கினார் அத்வானி. அவற்றில் வெற்றி பெற வைத்து கட்சியில் நற்பெயரை வாங்கினார் மோடி. ரத யாத்திரைக்கு முன்பு 2 மக்களவை தொகுதிகளில் மட்டுமே வென்றிருந்த பாஜக 1998 மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் நிலைக்கு உயர்ந்தது. இந்நிலையில் 2001 ஆண்டில் குஜராத் மாநிலம் புட்ச் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 20,000 பேர் உயிரிழந்தனர். அதன் சீரமைப்பு பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டதால் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்பட்டது. உடனே கேஷுபாய் பட்டேல் நீக்கப்பட்டு 2001 ஆண்டு ஜூன் 7 மோடி முதல்வராக்கப்பட்டார். பின்னர் இடைத்தேர்தலில் வென்றார். பின்னர் 2002 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவை வெற்றி பெற வைத்தார் மோடி. அப்போதுதான் அந்த மறக்க முடியாத சம்பவம் நடந்தது. 2002 நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தால் 59 பேர் உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து குஜராத்தில் கலவரம் வெடித்தது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். குஜராத் வன்முறை சம்பவங்களுக்கு அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்தனர். கோவாவில் நடந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் மோடி தன் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். ஆனால் நடக்கவில்லை. கோத்ரா சம்பவம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் சாட்சியங்கள் இல்லை என கூறி மோடி விடுவிக்கப்பட்டாலும் குஜராத் கலவரம் இன்றளவும் பாஜகவுக்கும் பிரதமர் பதவி வகிக்கும் மோடிக்கும் ஒரு கரும்புள்ளியாகவே இருந்து வருகிறது. குஜராத்தில் 4 முறை முதல்வராக இருந்தார் மோடி. குஜராத்தில் சூரிய மின் உற்பத்தியை அதிகப்படுத்தி மிகைமின் மாநிலமாக மாற்றி அங்கு தொழில் முதலீடுகளை அதிகம் ஈர்த்தார். குஜராத் மாடல் என பாஜகவினர் அதை நாடெங்கும் முழங்கினர். மோடியின் புகழ் கட்சிக்குள்ளும் மற்ற மாநிலங்களிலும் தீ போல் பரவியது. குஜராத்தில் மும்முறை தேர்தலில் மோடி வென்ற நிலையில் அதற்கு மாறாக மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிடம் பாஜக ஆட்சியை 10 ஆண்டுகள் பறிகொடுத்தது. இதனால் 2014 தேர்தலுக்கு ஒரு பிரபலமான முகம் பாஜகவுக்கு தேவைப்பட்டது. அப்போது அத்வானியை பின்னுக்கு தள்ளி மோடியின் பெயரை பிரதமர் வேட்பாளராக மனோகர் பரீக்கர் போன்றோர் முன்மொழிந்தனர். தன்னை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தேர்தல் பிரச்சார குழுவின் தலைமை பொறுப்பை ஏற்பேன் என நிபந்தனை விதித்தார் மோடி. அது குருவுக்கு செய்த துரோகமாக பார்க்கப்பட்டது. அதற்கு தன் எதிர்ப்பை தெரிவிக்க தான் வகித்து வந்த பல பதவிகளை ராஜினாமா செய்தார் அத்வானி. தேர்தலும் வந்தது. கருப்பு பண ஒழிப்பு, ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் டெபாசிட், 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. டீ விற்றவர் பிரதமராக கூடாதா என பிரச்சார மேடைகளில் உருக்கமாக பேசினார் மோடி. தன் நண்பரான போதும் பிரதமராவார் என கணித்ததால் தேர்தல் களத்தில் மோடியா லேடியா என முழங்கினார் மறைந்த ஜெயலலிதா. இதுபோன்ற பல்வேறு எதிர்ப்புகளை மீறி முடிவில் பாஜக முதல் முறையாக அறுதி பெரும்பான்மையுடன் மத்தியில் ஆட்சியை பிடித்தது. தற்போது 5 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு மக்களிடம் மீண்டும் வாக்கு கேட்டு வருகிறார் மோடி. குஜராத்தில் 10 ஆண்டுக்கும் மேலாக முதல்வராக மோடி பதவி வகித்த போது அவர் அமல்படுத்திய திட்டங்கள், செயல்பட்ட விதத்தை எடுத்து கூறிய ஆதரவாளர்கள் கட்சிக்குள் தேசிய அளவில் அழுத்தமான பிம்பத்தை கட்டமைத்தனர். குஜராத்தை முன்னோடி மாநிலமாக உருவகப்படுத்தி போகும் இடமெல்லாம் குஜராத் மாடல் என மோடியின் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி நாடு முழுவதும் மோடிக்கு தனி பிம்பத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தனர். அதனால் மோடி என்ற பெயர் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில்தான் தமிழகத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மோடியா லேடியா என போகும் இடங்களிலெல்லாம் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் பாஜக நுழைந்திராத இடங்களில் எல்லாம் மோடியின் பெயரை தன்னையறியாமல் கொண்டு சேர்த்தார் ஜெயலலிதா எனலாம். யாரையும் எளிதில் சட்டை செய்யாத ஜெயலலிதா
மோடிக்கு பிரதமராகும் வாய்ப்பு இருப்பதை துல்லியமாக கணித்து அவரை குறிவைத்து தாக்கி வாக்கு சேகரித்தார். வாக்காளர் பெருமக்களே, என் அன்பார்ந்த மக்களை இப்போது சொல்லுங்கள், சிறந்த நிர்வாகி யார்? குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? அதிமுக அதிக தொகுதிகளில் வென்றால் பிரதமராகும் வாய்ப்பு தனக்கு கிடைக்கக்கூடும் என்றும், மத்தியில் ஒருவேளை பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காவிடில் அதிமுகவுக்கு அதிகார பலம் கிடைக்கும் என்றும் அவர் கணித்திருந்தார். அப்போது மோடி பெற்றிருந்த முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்திருந்ததால் பிரதான எதிரியான திமுகவை விடுத்து உற்ற நண்பரான மோடியை எதிர்த்து பிரச்சார உத்தியை வகுத்தார். தமிழகத்தில் முழுமையாக கால் ஊன்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த பாஜகவை மோடி எதிர்ப்பு மூலம் தமிழகத்தில் பட்டை எங்கும் பிரபலமாக்கியதுடன் அக்கட்சிக்கு நிலையான முகவரியை ஜெயலலிதா தந்தார் எனலாம். நாடு முழுவதும் 50 கோடி ஏழை மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அளவில் சுகாதார காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் மின்சாரத்தையே பார்க்காத பல கிராமங்களுக்கு மின்வசதி செய்யப்பட்டுள்ளது. 6 கோடி ஏழை குடும்பங்களுக்கு 50% மானியத்தில் எரிவாயு இணைப்பு தரப்பட்டுள்ளது. 50 கோடி குடும்பங்களுக்கு கழிப்பிட வசதி செய்யப்பட்டது. அரசு நிதியுதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. சீனா, இலங்கை மற்றும் மாலத்தீவு போன்ற நாடுகளுடன் நல்லுறவு பேணியது போன்றவற்றை 5 ஆண்டு கால பாஜக சாதனையாக கூறலாம். பிரதமர் மோடியும் சர்ச்சையும் ஒட்டி பிறந்தவர்கள். அவர் பேசினாலும் சர்ச்சை, பேசாவிட்டாலும் சர்ச்சை. சர்ச்சைகளுக்கே பஞ்சம் இல்லாத சர்ச்சைகளின் நாயகன் பிரதமர் மோடி சிக்கிய சில சர்ச்சைகளை தற்போது பார்ப்போம். மோடி முதல்வரான ஓராண்டுக்குள்ளாகவே குஜராத்தில் மதக்கலவரம் வெடித்தது. 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். பெற்றோர் பார்த்து வைத்த யசோதா பெண்தான் மோடியின் மாலையை சூடியவர். ஆனால் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழாதது சர்ச்சையாக உள்ளது. மோடியின் கல்வி தகுதியும் சர்ச்சைக்குள்ளாகியது. டெல்லி பல்கலைக்கழகத்தில் BA பட்டமும், குஜராத் பல்கலைக்கழகத்தில் MA பட்டமும் மோடி பெற்றுள்ளார். ஆனால் அவர் பட்டம் பெறவில்லை என சர்ச்சை எழுந்தது. 2004ஆம் ஆண்டில் தீவிரவாதிகளுடன் இருந்ததாக சொல்லப்பட்ட இஷ்ரத் ஜஹான் என்ற இளம்பெண் என்கவுண்டரில் கொல்லப்பட்டது சர்ச்சை ஏற்படுத்தியது. மோடி ஆட்சியில் மிகப்பெரிய சர்ச்சை பண மதிப்பிழப்பு விவகாரம். இதனால் சாமானியர்கள் திணறிப் போயினர். மக்கள் தங்கள் சொந்த பணத்தையே செலவிட முடியாத நிலை. அதிர்ச்சியில் பலர் உயிரிழந்தனர். இதில் இருந்து மீள மக்களுக்கு பல காலம் பிடித்தது. ரஃபேல் விமானங்களை 56,000 கோடி ரூபாய்க்கு வாங்குவதில் முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்திருக்கும் சர்ச்சை மோடிக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல வெளிநாடுகளுக்கு தொடர்ந்து சென்றது, சிறுபான்மையினரை உள்ளடக்காத ஒற்றைத்தன்மைக்கு குரல் கொடுப்பது, மக்களவையில் கேள்விகளுக்கு பதில் சொல்லாதது, பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்ப்பது என சர்ச்சைகளின் நாயகனாக விளங்கி வருகிறார் மோடி. பிரதமர் மோடியின் செயல்பாடுகள் குறித்தும் அவருடைய குணநலன்கள் குறித்தும் அவர் சார்ந்த பாரதிய ஜனதா மற்றும் எதிர்க்கட்சியினர் என்ன கருத்து சொல்கிறார்கள் என்பதை தற்போது பார்ப்போம். தன்னிகரில்லா தன்னம்பிக்கையும் நாட்டுப்பற்றும் பிரதமரின் அசைக்க முடியாத பலங்கள் என்கிறார் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். நரேந்திர மோடியுடைய முதல் பலமாக நான் கருதுவது தன்னிகரில்லாத தன்னம்பிக்கை, அசைக்க முடியாத நாட்டுப்பற்று. இது நாட்டு மக்களுக்கு இவையெல்லாம் தேவை என்று உணர்ந்து அது செய்தே முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியம். இந்தியருக்கு நிகராக உலகில் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை நாட்டு மக்கள் மீது. உலகினுடைய தலை சிறந்த நாடாக என் தாய் திருநாட்டை உருவாக்கியே தீர வேண்டும் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு லட்சியம். இந்த லட்சியத்தின் அடிப்படையில் நாட்டுக்காக உழைக்கும் போது ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காமல் உழைக்க முடியும் என்று அவர் நடத்தி காட்டியிருக்கக்கூடிய நேரம் ஒதுக்கும் தன்மை, தீர்க்கமான சிந்தனை, தெளிவான முடிவெடுப்பு, எவருக்கும் அஞ்சாமை, இவையெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியுடைய உதிரத்தோடு உதித்து வந்திருக்கக்கூடிய
மிக பிரமாதமான குணங்கள் என்று நான் நம்புகின்றேன். விவாதத்தை விரும்பாதவர் பிரதமர் மோடி என குற்றம் சாட்டுகிறார் காங்கிரஸ் மூத்த நிர்வாகி கோப்பண்ணா. பாராளுமன்றத்திற்கு வருவதில்லை, பாராளுமன்றம் நடக்கிற போது வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற ஒரு பிரதமராக அவர் இருந்திருக்கிறார். அவரை பொறுத்தவரை அவர் பேசுவார், மற்றவர்கள் கேட்க வேண்டும். அவரை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்துவதே இல்லை. ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்ல வேண்டி வரும். ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு கரண் தாப்பரோடு அவர் நடத்திய விவாதத்தில் அவர் எந்த அளவுக்கு கோபத்தோடு அந்த மைக்கெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலிருந்து வெளியேறினார் என்பது அனைவருக்கும் தெரியும். பொருளாதாரத்தை பற்றி தெரியாமல் பிரதமர் மோடி அமல்படுத்திய பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் நாட்டின் 2 ஆண்டு வளர்ச்சி பாதித்தது என்கிறார் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி. பொருளாதாரத்தை பற்றி தெரியாத மோடி பொருளாதாரத்தை பற்றி தெரிந்தவர்களை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும். பண மதிப்பிழப்பு நீக்கம் கொண்டு வந்தார். இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கிக்கு அது தெரியாது. அவருடைய பொருளாதார ஆலோசகருக்கு அது தெரியாது. அவருடைய அமைச்சரவையோடு அவர் கலந்து பேசவில்லை. சர்வாதிகாரிகள் வழக்கமாக செயல்படுகிற மாதிரியே அவரும் செயல்பட்டு இந்தியாவினுடைய சிறு குறு தொழில்களை அழித்தார். ஏறக்குறைய இந்தியாவினுடைய 2 ஆண்டு கால வளர்ச்சி தடைபட்டது. பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னதைப் போல 1.5% GDP குறைந்து போனது. இதை நிவர்த்தி செய்வது என்பது இமாலய சாதனை. நாடாளுமன்றத்தில் கேள்விகளுக்கு உரிய பதில்களை தராதவர் மோடி என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்ட, பிரதமர் மோடி நாட்டு நலனுக்காக பாடுபடுபவர் என்பது பாஜகவின் வாதமாக உள்ளது. பாரதிய ஜனதாவின் 5 ஆண்டு கால ஆட்சியை கூர்ந்து கவனித்து வந்துள்ள பத்திரிகையாளர்களும் அரசியல் நோக்கர்களும் பிரதமர் மோடி பற்றியும் அவரது செயல்பாடுகள் குறித்தும் என்ன சொல்கிறார்கள்? தற்போது பார்க்கலாம். ஊழலுக்கு எதிரான சிறப்பான நடவடிக்கை எடுத்தது பிரதமர் நரேந்திர மோடியின் பலங்களில் ஒன்று என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மாலன். பினாமி ஒழிப்பு சட்டம் ஒன்று வந்தது. அதேபோல கருப்பு பணத்தின் மூலமாக பணவர்த்தனை செய்யப்படுவதை குறித்த சட்டம் ஒன்று வந்தது. வங்கிகளில் கடன் வாங்கிவிட்டு அயல்நாடுகளுக்கு ஓடிப்போவர்களை தண்டிப்பதற்கான ஒரு சட்டம் ஒன்று வந்தது. இதேபோல் தொடர்ந்து பல பொருளாதாரத்துறையில் பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வந்தார். டிஜிட்டல் பரிமாற்றம் என்பதும் அதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக அது இருந்தது. இதேபோல் தொடர்ந்து பல முயற்சிகளை அவர் கருப்பு பண புழக்கத்தை, ரொக்கத்தினுடைய புழக்கத்தை குறைப்பது, அதன் மூலமாக ஊழலை குறைப்பது என்கின்ற ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவது என்கின்ற முயற்சிகளை அவர் எடுத்தார். மற்றவர்களிடம் கலந்தாலோசிக்காதது ஓர் பிரதமரின் பலவீனங்களில் ஒன்று என்கிறார் மாலன். அவருடைய பலவீனம் என்னவென்று சொன்னால், அவர் தன்னுடைய கருத்துக்களை ஒரு வழிப்பாதையின் மூலமாக வெளியிட்டு வந்தார். வாரந்தோறும் வானொலியில் மன் கி பாத் என்ற நிகழ்ச்சியின் மூலம் சுற்றி நடக்கிற விஷயங்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்தார். ஆனால் அதை குறித்த விவாதங்களுக்குள் இறங்குவதற்கு அவர் தயாராக இல்லை. ஊடகங்களை சந்திப்பதற்கோ அல்லது பாராளுமன்றத்தில் பெரிய விவாதங்களில் பங்கெடுத்து அதற்கு பதில் சொல்வதற்கோ அதை போன்ற நிலைகளில் அதற்கு அவர் தயாராக இல்லை. மோடிக்கு வெற்றிதான் குறி என்றும் அப்படி முடிவெடுத்துவிட்டால் வெற்றி பெறாமல் விடமாட்டார் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர். அதே மாதிரி எந்த ஒரு தேர்தல் களமானாலும் சரி, அந்த தேர்தலில் வெற்றி பெற்று தான் ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து விட்டார், வெற்றி பெற்று விடுவார். மேகாலயாவில் 2 MLAs தான் பிஜேபிக்கு இருந்தாலும் ஆட்சி அமைக்கிறாங்க. கோவாவில் நடந்த குதிரை வீரத்துக்கு அளவே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருக்கிற கட்சி பூரா அங்கே வந்து சேர்ந்துருக்குறது. ஏன் 36 MLAக்களில் ஏறத்தாழ 20 MLAs திடீர்னு வந்து சேர்ந்தாங்க. இது காங்கிரஸுக்கு ஏறத்தாழ ஹாஃப் ஏ மார்க் வந்த ஒரு கட்சியாக இருந்தது காங்கிரஸ். அதிலிருந்து MLA இந்த பக்கம் கூச்சு எல்லாம். கர்நாடகாவில் மட்டும்தான் அந்த இது வந்து எடுபடலை தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் அவர் ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் செய்வார். மக்களை நேரடியாக சந்திக்கிறேன் என கூறி எந்த கேள்விக்கும் மோடி சாதுரியமாக பதில் அளிப்பதே இல்லை என்கிறார்.
டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் பீப்புள். மக்களோட நான் நிரந்தரமான தொடர்பில் இருக்கேன். மன் கி பாத் செய்து கொண்டு இருக்கிறேன். பசங்களை வந்து அங்கங்கே சந்தித்து கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி ட்விட்டரில் வந்து நம்ம மக்கள் கருத்துக்களை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு வேறொரு வழியும் வேண்டாம். எனக்கு வந்து இந்த ஹாஸ்டைல் ப்ரெஸ், நீங்கள் வந்து என்னை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நீங்கள் யாருமே கிடையாது என்ற இதில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால இப்போ என்ன ஆச்சுன்னா லேப்டாக் ப்ரெஸ் என்று சொல்லுவார்கள், அவர்கள் மட்டும்தான் இப்போ வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு, இல்லை பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது, 1-to-1 இன்டர்வியூஸ் எல்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இது ஒரு பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏனென்றால் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் போச்சுன்னா அந்த அரசியல் தலைவர் வந்து கொஞ்சம் தவிக்கி விட்டோம்னா அது அந்த அரசியல் தலைவருக்கு உகந்ததில்லை. அப்போ மோடிக்கு வந்து இது நிகழ்ந்திருக்கு. குஜராத்தில் வந்து எப்போ பல பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குற கேள்விக்கு அவருக்கு பதில் இல்லாமல் போச்சு, அப்போயே அவர் டிசைட் பண்ணிட்டாரு இது நமக்கு உகந்த பாணி இல்லை, நாம் வந்து வேற இது கைப்பிடிக்க வேண்டும்னு. கேள்விகளுக்கு நேரடியாக பதில் அளிக்காததை மோடியின் பெரும் பலவீனமாக பத்திரிகையாளர்கள் பார்க்கின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய அரசு பாராமுகமாக இருப்பதாக பலர் புகார் கூறுகின்றனர். அதே நேரத்தில் தமிழகத்தில் பிரதமர் மோடிக்கு ஆதரவு இல்லாமலும் இல்லை. வாருங்கள், மத்திய ஆட்சி குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி குறித்தும் தமிழக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வேலைவாய்ப்பு மற்றும் கருப்பு பண ஒழிப்பில் பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று புகார் கூறுகிறார் கல்யாணி குமார். மோடி அவர்கள் 2 கோடி பேருக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்போம் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன வாக்குறுதிக்கு மாறாக ஆண்டிற்கு 1.5 கோடி பேர் இன்னைக்கு வேலைவாய்ப்பை இழந்திருக்கிறார் என்று இந்தியாவுடைய புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. அதே போன்று இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எடுத்துட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் 15 லட்சம் ரூபாய் அளிப்போம் என்று சொன்னார்கள். அந்த வாக்குறுதியும் பொய்யாயிருக்கிறது. 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மோடியின் ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்கிறார் நெல்லை மாவட்டம் வள்ளியூரைச் சேர்ந்த பரமசிவம். ஒவ்வொரு சிறு விவசாயிகளுக்கும் 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டம், அதாவது உயிர் காக்கும் திட்டம் போல் காப்பீட்டு திட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள். அது எல்லோரு வீட்டுக்குமே வந்து இருக்கிறது. எல்லோருமே அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மதத்திற்கு மோடி மிகுந்த முக்கியத்துவம் தருவது போல் இருப்பதாக கூறுகிறார் கல்லூரி மாணவி இலக்கியா. எதுவாக இருந்தாலும் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை ஃபுல்ஃபில்னஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு இஷ்யூவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர் அதை இன்வால்வ் பண்ணி எதுவுமே கண்ட்ரிக்காக பண்ணுறது கிடையாது. கம்பேர் டு குஜராத்துக்கும் இந்தியாவுக்கும் கம்பேர் பண்ண நம்ம இந்தியாவில் வந்து நிறைய ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. பட் எதுவுமே வந்து அது நம்மளுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் கிடையாது. பட் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதெல்லாமும் டேக் கேர் பண்ணலாம். பட் ரிலீஜியஸ் பர்ஸ்பெக்டிவில் அவர் வந்து ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கிற மாதிரி ஐ ஃபீல்ட். கையால் மலம் அள்ளும் இழிநிலையை மாற்றாதவர்கள் டிஜிட்டல் இந்தியா என நாடகம் ஆடுகிறார்கள் என்கிறார் இளமாறன் கோபால். தூய்மை இந்தியா திட்டம், டிஜிட்டல் இந்தியா திட்டம்னு சொல்லி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், நான் சொல்கிறேன் தப்பாடுறேங்க, ஏதோ மோடிக்கு எதிரான ஒரு நபர் பேசுகிறாருங்கிற மாதிரிலாம் இருக்கணும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க ரயில் நிலையங்களில் பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் கையால் தான் மலம் அள்ளிட்டு இருக்காங்க. இதை நீக்க உங்களால் முடியல. தூய்மை இந்தியா, டிஜிட்டல் இந்தியா கொண்டு வரீங்க. உங்களால் அந்த கையால் மலம் அள்ளுற துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க முடியுதா உங்களால்? இவ்வளோ பேசுகிறீங்க. மோடியோட சொந்த பாராளுமன்ற தொகுதி என்ன வாரணாசி எம்பி தொகுதியில் 2 இப்போ கடந்த வாரத்தில் கூட 2 துப்புரவு பணியாளர்கள் செப்டி டேங்கில் இறங்கி விஷவாயு தாக்கி இறந்து போனாங்க. அந்த விஷயத்தை வந்து மூடி மறைக்கிறதுக்காக உத்தரப்பிரதேசில் பிரஜாக் நகர்ன்ட்டு ஒரு பகுதியில் வந்து இவர் 2 துப்புரவு தொழிலாளர்கள் காலை வந்து கழுவிடுற மாரி சும்மா நாடகமாக நடிக்கார். இப்படி இவரோட நடவடிக்கைகள் புறமே எப்படி இருக்குன்னா, தன்னோட கட்சி சார்ந்து காவி மயத்தை வந்து இந்தியா மூலம் பரப்பணும் அப்படிங்கிற பேரில் சிறுபான்மையான இஸ்லாமியர்களுக்கும் தலித் மக்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சி மோடி ஆட்சி மீண்டும் தப்பித்தவரை கூட இந்தியாவுக்கு வரக்கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்டது. தமிழக மீனவர்களை பத்திரமாக மீட்டதாலும் நாட்டின் பாதுகாவலராக விளங்குவதாலும் மீண்டும் மோடி வேண்டும் என்கிறார் தென்காசியைச் சேர்ந்த செந்தூர் பாண்டியன். அது மாதிரி இலங்கை தமிழர் பிரச்சனை சரி, தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க ஷூட்டிங் நடக்கக்கூடியது இதெல்லாம் இப்போ அறவே நின்றுச்சு. 5 மீனவர்களை தூக்கு போடுறதை கூட அவர் மீட்டு கொண்டு வந்திருக்காரு. பாகிஸ்தான் தீவிரவாத செயல், இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எந்த நாடுகளும் இந்தியாவை விட வாழாட்டாத அளவுக்கு ஒரு இராணுவத்தை கட்டமைச்சிருக்காருன்னா அது மோடியால் மாத்திரம்தான் முடியும். இந்தியர்களை வெளிநாடுகளில் தலைநிமிரச் செய்துள்ளார் மோடி என்கிறார் சென்னையைச் சேர்ந்த மணிவண்ணன். எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 வருஷமாக நம்ம இந்தியர்கள் என்ற ஒரு பேர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்ல லெவலில் இருக்குது. மோடி வந்து உண்மைக்குமே வந்து அவருடைய சுயநலத்துக்காக வேண்டியும் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டியும் பண்ணுற மாதிரி தெரில. இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்ததில் நாங்கள் வியாபாரியாக இருக்கச்சில் கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்தோம்.
பட் ஆனால் வந்து வெளிநாட்டுக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் வந்து ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே அந்த ரேஷோ கரெக்டாக கொண்டு வந்துடுற மாதிரி தோணுது எனக்கு பார்க்குறதுக்கு. எனினும் தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாகவும் மணிவண்ணன் கூறுகிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவர் மாற்றான் தாய் பிள்ளைகளை மாதிரி நம்மளை நினைக்கிறது கரெக்டாக தெரியுது பார்த்துக்கிடுங்க. அவர்கிட்ட குஜராத்தை மாதிரி தமிழ்நாட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் வந்து அந்த லெவலுக்கு கொண்டு வரல. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த காவேரி இஷ்யூலையும் கொஞ்சம் எல்லாருக்குமே மனசு கஷ்டம்தான். அவர் இங்கேயும் அங்கேயுமா இருந்த மாதிரி இருக்கிறாரு. அவரோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி தெரியல. பட் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தண்ணி வேணும், நம்மளோட இஷ்யூஸ் கரெக்டாக வரணும்னா நம்ம சைடில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் பண்ண முடியும். தமிழகத்தில் மோடியின் ஆட்சியை பாராட்டுவோர் இருப்பினும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்போரின் குரல் சற்று ஓங்கி ஒலிக்கத்தான் செய்கிறது. கடந்த தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி இளைஞர்களுக்கு போதிய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தாமை, நாட்டையே உலுக்கும் விவசாயிகளின் பிரச்சினை, மாட்டு அரசியல் என பல பின்னடைவுகளை மோடியின் ஆட்சி சந்தித்துள்ளது. தமிழகம் போன்ற சில மாநிலங்கள் கோபேக் மோடி என ஒட்டுமொத்தமாக ட்விட்டரில் திரண்டு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கடும் எதிர்ப்பினை 5 ஆண்டில் மோடி சம்பாதித்துள்ளார். இவற்றையெல்லாம் பாகிஸ்தான் மீதான துல்லிய தாக்குதல் மற்றும் பாகிஸ்தான் மீதான குண்டுவீச்சு போன்றவை ஈடு செய்துவிடும் என பாரதிய ஜனதாவினர் மனக்கணக்கு போடுகின்றனர். இதனிடையேதான் சௌகிதார் எனும் நாட்டின் காவலன் என மோடி வெளிப்படையாக அறிவிக்க, ராகுலோ பணக்காரர்களுக்கு மட்டுமே பிரதமர் மோடி காவலன் என கூறி கடும் நெருக்கடி அளித்து வருகிறார். எனினும் காங்கிரசுக்கு உறுதியான கூட்டணி கிடைக்காததால் அகம் மகிழ்ந்துள்ள மோடி மற்றும் பாரதிய ஜனதாவினர் அதனால் தங்களின் வெற்றி உறுதி என அடித்து கூறுகின்றனர். மேலும் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 தரும் திட்டமும் தங்களுக்கு பிளஸ் என்கிறது பாரதிய ஜனதா தரப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம் மே 23 வரை.